ஃபாடியோவர்ஸ்க்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு 2.1 ஆம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷீட் மட்டும் வந்து பார்த்தோம்னா 5.1 நம்ம அக்லிக் ஷீட்டில் போட்டிருப்போம். ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஃப்யூச்சரில் இதை வந்து 5.1 சேஞ்ச் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. ஸோ அவருக்கு 2 செலவு வந்து வேண்டாம். அவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 2.1 போதும், 2.1 சேஸ்லேயே பண்ண சொன்னா. அப்படி அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது பார்த்தோம்னா அவரே வந்து ஃப்யூச்சரில் வந்து 5.1 தான் ப்ரோ மாற்றுவேன் அப்படின்னு சொன்னனால நாம் கேபினெட்டை பொறுத்த வரைக்கும் 5.1 கேபினெட் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் பார்த்தோம்னா உங்களுக்கு முன்னாடி சோர்ஸ் இருக்கும், HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கும். ஏன்னா அவர் ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த மாதிரி நாமளே போட்டுட்டோம். அவர் கேட்டதுக்கும் ஓகே தான் சொன்ன. அப்படி ஏன்னா 2.1க்கு இப்போ நம்ம தனியாக ஒரு சேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ஒரு சேஸ் போட்டோம்னா நமக்கு அது 2 செலவு தான். அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதில் என்ன அவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னா 2 8 இன்ச் யூஸ் பண்ண போகிறாங்க. சப்வூஃபருக்காக சோனி எக்ஸ்ப்ளாட் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இந்த ஆம்பை டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சைடு பார்த்தோம்னா கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். டவுன் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு மேட் ஃபினிஷில் இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப டிசைன் எதுவும் வேணும்னு கேட்டாங்க, ரொம்பவும் சிம்பிளாக இருக்க மாதிரி கேட்டாங்க. இருக்கிறதுலே சிம்பிளாக இருக்கிற டிசைன் வந்து பார்த்தோம்னா இதுதான். உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க உங்களுக்கு லுக்காகவும் இருக்கும். கீழே பாட்டமில் பார்த்தோம்னா நம்ம கோல்டன் புஷ் எப்பவுமே நம்ம போடுறது தான். இதில் ஃப்ரண்ட் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.1 USB X 3-way செலக்டர் இருக்கும். சோர்ஸ்ன்றது பார்த்தோம்னா அவங்க HDMI ARC வச்சாங்கன்னா பேக்கில் இன்புட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃப்ரண்ட்லேயே மாற்றிக்கலாம். வழக்கம் போல் பேஸ் ட்ரிபிள் தான். ஃப்ரண்ட்டு ரியரு சென்டரோடைய சுவிட்ச் வந்து பார்த்தோம்னா சுவிட்சுன்ற பாருங்க கண்ட்ரோல் அது வந்து டம்மியாக தான் இருக்கும். அவங்க ஃப்யூச்சரில் மாற்றும் போது அதில் லைன் கொடுத்துக்கலாம். ஹைஃபை சுவிட்சு நம்ம எப்போவுமே வைக்கக்கூடியது தான். மாஸ்டர் நம்ம இதில் மாஸ்டர் கண்ட்ரோல் தான் போட்டிருக்கிறோம், ஸ்டீரியோ கண்ட்ரோலில் போட கிடையாது. ஸ்டீரியோ கண்ட்ரோல்லையும் பண்ணலாம். நான் ப்ரீவியஸ் ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்தா வண்டிக்கு செய்யும்போது மாஸ்டர் கண்ட்ரோல் போட்டிருக்க மாட்டேன், ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் போட்டிருப்பேன். லெஃப்ட் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்வூஃபருக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். கிளாஸோடைய எண்டிங்கில் பார்க்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் எல்என்கி போட்டு நல்ல ஒரு பிராண்டட் லுக் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆம்பில் நம்ம இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியரில் பார்க்கும்போது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸ்வின் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தோம்னா ஒரு 24 ஒரு 12 ஆம்பியர் உங்களுக்கு வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா மார்க்கெட் டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணும்போது இதோட ஆம்பியர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இது 24/024 உங்களுக்கு 2 இன்ச்சு கவரில் போட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சப்வூஃபருக்காக KMS உடைய 8 ஃபெட் மான்ஸ்டர் பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சோனி எக்ஸ்ப்ளாடோடைய வாட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஹையாக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக கொடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் ரிசல்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப்போ தான் அதோடய ரிசல்ட் நீங்கள் எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம கேட்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி இது அந்தளவு லோடை வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் நம்ம அவங்க கேட்கும்போது வந்து பார்த்தோம்னா கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கேட்டோம். 24 வோல்ட்டுக்கு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய மாதிரி தான் நாம் போர்டு மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம சொல்லி வாங்கியிருந்தோம். அதுவும் இல்லாமல் பார்த்தோம்னா நீங்கள் பேரலல் மோனோவுக்கும் பிரிட்ஜ்டு மோனோவுக்கும் பார்த்தோம்னா உங்களுக்கு ரிசல்ட் டிஃபராக இருக்கும். நீங்கள் பேரலல் மோனோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்வூஃபர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பஞ்சாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் வோல்டேஜ் ஜாஸ்தி பண்ண தான் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் வந்து தெரியும். அதே மாதிரி தான் பார்த்தோம்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது பார்த்தோம்னா பிரிட்ஜ் டைப்பு. இந்த 4 ஃபெட்டு ஒரு சேனலாகவும் இந்த ஒரு 4 ஃபெட்டு ஒரு சேனலாகவும் தான் உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகும். இதை ரெண்டுமே பார்த்தோம்னா பிரிட்ஜ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் எடுத்துருக்குறோம். பிரிட்ஜுக்காக பார்த்தோம்னா இந்த இடத்துல KMS உடைய பிரிட்ஜ் பஃபர் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை நம்ம எடுத்துகிட்டு 4 ஃபெட்டு நம்ம தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு பார்க்கும்போது STKல 4231 T-Tech தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். T-Tech நம்ம ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் கிளாரிட்டி நல்லா இருக்குது நீங்கள் ஆன் சீரிஸை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம 8 சேனல் UDOடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் போட்டிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஹெவியான ரிலே தான் அதில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃபேன் நம்ம 2 யூஸ் பண்ணியிருக்கோம்.
ரெண்டுமே பார்த்தோம்னா நெருக்கி தான் இருக்கும். ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஏரோடைய அவுட்லெட்டுக்காக தான் கொடுத்துருக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஹீட்டிங் இஷ்யூ வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். கேபினெட் பொறுத்த வரைக்கும் ஜிடெக் கேபினெட் தான் நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க போகும்போது என்ன அப்படின்னா மெட்டல் டயோடு 3510 போட்டிருக்கிறோம். கெப்பாசிட்டர் 2 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 போதுமானது. அதனால தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சப்வூஃபர் ப்ரீன்னு பார்க்கும்போது நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணக்கூடிய சக்தி சப்வூஃபர் ப்ரீ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சோனி எக்ஸ்ப்ளாய்டு யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். சோனி எக்ஸ்ப்ளாய்டு யூஸ் பண்ணுறதுக்காக அதோடைய கெயினும் சரி அதோட டெப்த்தும் சரி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய கேஎம்எஸோடைய வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி தான். அதிலிருந்து நான் டிரான்சிஸ்டர் எப்போவுமே நான் யூஸ் பண்ணக்கூடிய 8 டிரான்சிஸ்டர் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற 547க்கும் இந்த 828க்கும் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணவங்களுக்கு அந்த கிளாரிட்டின்றது தெரியும். பேக்கில் வந்து பார்த்தோம்னா ஆக்ஸ் லைன் போகும். இதுதான் ஆக்ஸுக்கான லைனு. அவங்க 5.1 சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா இதில் அவங்க இன்னும் ஒரு 2 எஸ்டிகே மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஒரு சரவுண்ட் போர்டு ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு FT003 போட்டாங்கன்னா இதே ஆம்ப் வந்து பார்த்தோம்னா 5.1 உங்களுக்கு வந்துடும். 2.1 செய்கிறவங்களுக்கு ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் 5.1 இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியே பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா 2 செலவு பண்ணாதீங்க. அது உங்களுக்கு தான் மணி வந்து லாஸு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் ஹைஃபை நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஸ்விட்ச் அழுத்தும் போது பார்த்தோம்னா ட்ரிபிள் மட்டும் முன்னாடி வரும். வாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கட் ஆகாது, உள்ளே போகாது. அந்த டோன் மட்டும் பார்த்தா நல்லா ஷார்ப் டோனாக உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்கும். மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நல்ல ஒரு மெட்டீரியலும் ஒயரிங்கும் ஓரளவு டீசெண்டாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு எந்த ஒரு ஹம் நாய்ஸும் இருக்காது, ஹிஸ் நாய்ஸும் இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒயரிங்கும் பண்ணியிருக்கோம், எர்த்திங்கும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு எர்த்திங் ப்ராப்பராக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆம்போடைய ஹிஸ் நாய்ஸும் இருக்காது, ஹம் நாய்ஸும் இருக்காது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் மேபி ஜாஸ்தியாக இருக்கலாம். பட் இந்த இடத்துல நான் செய்கிற இடத்துல வரல. இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா கூட அதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து சொல்லிடுவோம், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பாடி எர்த்து கொடுத்து நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தோம்னா செவத்துலேயோ இல்லை வந்து இருக்க வீட்டில் கிரவுண்ட் இருந்துச்சுன்னா 3 பின் சாக்கெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கிரவுண்டாக கூட போடலாம். உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு டெவோஷனல் சாங் பாடிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க தைப்பூசத்துக்காக வந்து பார்த்தோம்னா மந்த்லி போடுவாங்க அவங்க. ஸோ அது பேக்ரவுண்டில் பாடிட்டுருக்கோம். கொஞ்சம் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நம்ம ஆம்போடைய ஆடியோ டெஸ்ட்டு கேட்கலாம் வாங்க. உங்களுக்கு அந்த பேஸோட பஞ்ச் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட்னஸ்ஸாக இருக்கும். ஏன்னா சோனி எக்ஸ்ப்ளான்ற போது பார்த்தோம்னா அந்த கிராண்ட்னஸ் நமக்கு கண்டிப்பாக வேணுன்றனால தான் நாம் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அந்த ஒரு பேஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டை வந்து பார்த்தோம்னா பாஸ் பண்ணி தான் நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரனால ரொம்பவும் ப்ராப்ளமாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஆம்போடைய ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு தனி ஒரு வீடியோவில் உங்களுக்கு வரும். இதில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன் இருந்தால் கேட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த பேஸோட பஞ்சும் வாய்ஸோட கிளாரிட்டி உங்களுக்கு நல்லாவே கிடைக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஹெட்ஃபோனில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் நேரில் வந்து கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா ஹைஃபை சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இதுவே நான் ஹைஃபை சுவிட்ச் நான் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹைஃபை ஆன் பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த சாங்கோடைய நல்ல ஒரு ஷார்ப்பான ஆடியோ உங்களுக்கு இதில் கிடைக்கும். நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியும் ஆஃப் பண்ணியும் இப்போ ஆஃபில் இருக்குது. ஆன் பண்ணும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ட்ரிபிள் ரொம்பவும் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். எப்பவுமே நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் தான் உங்களுக்கு லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்பவும் கண்ணு கூசாத மாதிரி ரொம்ப மைல்டாக தான் உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக போடுறேன், நீங்கள் கேளுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் சாங்கை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அந்த சாங் வரும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு அவ்வளோதான். நாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.